ஹீரோவே வில்லன் கேரக்டரும் பண்ணி நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய மாஸ் படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜிகர்தண்டா. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல சித்தார்த், பாபி சிம்ஹா, லக்ஷ்மி மேனன் நடிப்புல வெளியான படம் தான் ஜிகர்தண்டா. இந்த படம் 10 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 35 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த படத்துல பாபி சிம்ஹா வில்லனா நடிச்சு சும்மா அசத்திருப்பாரு. அசால்ட் சேது கேரக்டரை என்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கேங்ஸ்டர் படங்கள்லயே ரொம்ப முக்கியமான படம் ஜிகர்தண்டா. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற நேஷனல் பிலிம் அவார்டும் பாபி சிம்ஹாவுக்கு கிடைச்சிச்சு. இந்த படத்துல அசால்ட் சேதுவோட சின்ன வயசு கேரக்டரையோ ஹீரோ விஜய் சேதுபதி தான் பண்ணியிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விடியும் வரை காத்திரு. விடியும் வரை காத்திரு படத்துல பாக்யராஜ் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சது மற்ற ஹீரோக்களுக்கு கண்டிப்பா ஒரு பாடமாவே இருந்திருக்கும். ஒரு பிரபல ஹீரோ வில்லன் கலந்த கேரக்டர்ல இப்படியும் நடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க்கே போட்டாரு பாக்யராஜ். வழக்கமா அமைதியான கேரக்டர்ல நடிச்சு ரொம்ப கிலுகிலுப்பா இருக்கக்கூடிய மனுஷன் தான் பாக்யராஜ். ஆனா திடீர்னு இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சதுக்கு உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் தான். ஒரு சூப்பரான த்ரில்லரான படம் இது. ஒரு அழகான நெகட்டிவ் ரோல காமிச்சிருப்பாரு பாக்யராஜ். இந்த படம் அந்த டைம்ல மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதனால இந்த படத்தோட இரண்டாவது பாகம் வேணும் அப்படின்னு பாக்யராஜ் கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மங்காத்தா. வெங்கட் பிரபு இயக்கத்துல அஜித் குமார், அர்ஜுன், த்ரிஷா, லக்ஷ்மி ராய், அஞ்சலி மாதிரியான மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த மங்காத்தா. அஜித்துக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு தரமான பிளாக் பஸ்டர் படம் இது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 50வது படம். எத்தனை பேருக்கு இது கொடுத்து வைக்கும்னு தெரியல. வில்லனா அஜித் பணத்துக்காக செய்யக்கூடிய அட்டகாசம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்துச்சு. இவனோட மியூசிக்லாம் இந்த படத்துல அப்படி ஒரு தரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்குமே இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வராது அப்படின்னு எவ்வளவு ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமைதி படை. மணிவண்ணன் தயாரிச்சு இயக்கி 1994ல ரிலீஸ் ஆன படம் தான் இது. 100 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல இந்த படம் ஓடி இருக்கு. சத்யராஜ் இந்த படத்துல ஹீரோவாகவும் வில்லனாவும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல மணிவண்ணன், ரஞ்சிதா, சுஜிதா, கஸ்தூரி இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சத்யராஜ் ஒரு அரசியல் கதாபாத்திரமா வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம். மணிவண்ணன் இந்த படத்துல நாகராஜ சோழனை சும்மா செதுக்கியிருப்பாரு. அந்த அளவுக்கு இப்ப வரைக்குமே சத்யராஜ நம்ம தமிழ் சினிமா திரும்பி பார்க்க வச்ச படம் இது. அம்மாவாசையா இருந்த சத்யராஜ் எப்படி நாகராஜ சோழன் எம்எல்ஏவா மாறுறாரு அப்படின்றது பாக்குற நமக்கே மிகப்பெரிய கூஸ் பம்ஸ கொடுக்கும். ரசிகர்களால இன்னைக்கு வரைக்குமே ரிப்பீட் மோட்ல பார்க்கக்கூடிய படம் அமைதி படை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிகப்பு ரோஜாக்கள். பாரதி ராஜா இயக்கத்துல கமலஹாசன், ஸ்ரீதேவி நடிப்புல வெளியான படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 175 நாட்கள் இந்த படம் தியேட்டர்ல ஓடி இருக்கு. ஹிந்தியில ரெட் ரோஸ் அப்படின்னு ரீமேக்கும் பண்ணிருக்காங்க இந்த படத்தை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெட்ரிகன். விசுவின் கதை களத்துல ரஜினிகாந்த் நடிப்புல இளையராஜா இசையில ஒரு மாசான படம் தான் இந்த நெட்ரிகன். இந்த படத்துல தந்தை மகனா ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. காமெடி கதாபாத்திரத்துல நடிச்ச கவுண்டமணிக்கு இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பெயர் கிடைச்சிச்சு. இந்த படத்துல வரக்கூடிய சக்கரவர்த்தி அப்படின்ற கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் ரஜினி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.